எங்க கரும்பு கட்ட காணோம்? கரும்பு கட்டு சைடுல அந்த மரத்துக்கு பக்கத்துல அடிக்க வச்சிருக்கேன். சரி சரி கட்ட ஜாமான் போடுங்க. தம்பி கரும்பு என்னால? கரும்பு கட்டு 400 ரூபாண்ணே. என்னங்க 400 ரூபாங்கிறீங்க? 200 ரூபா தானே கட்டு. 200 ரூபாயா? ஆமா. எந்த கடையில 200 கொடுக்குறாங்க? கட்டு 400 ரூபாய். நான் 3 கட்டு 600 ரூபாய்க்கு வாங்கினா வேணா உங்களுக்கு சொன்ன நம்பிக்கை வேணா அந்த ரோக்காதாரம் பாருங்க. 3 கட்டு 600 கொடுக்குறாங்களா? பாருங்க அது என்ன போட்டிருக்குன்னு. 600 ரூபாய் வாங்கியிருக்கிறேன். இப்படி 600 ரூபாய்க்கு எப்படி கொடுத்தாங்க? ஏங்க நீங்க சந்தேகமா இருந்தா நம்ம ஆட்டோ மணியே கிளங்குங்க. மணிதான் கொண்டாந்து வீட்டுல இறக்கி விட்டு போனாப்ல. வேற ஆட்டோ மணியா? அவன் சிங்கப்பூர் போய் 4 வருஷம் ஆகுதுங்க. அப்பதான் சொல்றேன், எனக்கு தான் கரும்பு கட்டை இறக்கி விட்டு போனாரு. கொப்பூரானா 4 வருஷத்துக்கு முன்னாடி வாங்கின ரோக்காவை கொண்டாந்து வச்சுக்கிட்டு இங்க வந்து கரும்பு கட்டு கட்டுக்கிட்டு இருக்கிறீங்க நீங்க உட்காந்துக்கிட்டு. நம்ம போங்க. சரி வெல்லம் போட்டிருக்கீங்களே, அச்சு வெல்லமா இல்ல உருண்டை வெல்லம் போடவா? உருண்டை வெல்லமே போடுங்க. 4 வருடத்துக்கு முன்னாடி 200 ரூபா வித்த கரும்பு இப்ப 400 ரூபா விக்குது. ஒவ்வொருத்தரும் கரும்பு சாவடி பண்றதுக்கு என்ன சிரமப்படுறான் தெரியுமா? குடும்பத்தோட கஷ்டப்பட்டுக்கிட்டு சாவடி பண்ணி அவன் ஒவ்வொருத்தனும் வந்து அவ்வளவு பாடுபட்டு பண்ணிக்கிட்டு இருக்கிறான். விளைக்கிறதுக்கு உரம் கொடுக்கறதுக்கு செலவு பண்றதுக்கு எவ்வளவு செலவாகிட்டு இருக்கு தெரியுமா? கரும்பு கட்டு நீங்க வந்து இந்த ரேட்டு கட்டிக்கிட்டு இருக்கீங்க. பில்லு வந்து 4212 ரூபா மொத்தம். 4212 இருந்தாங்க. கொண்டாங்க. என்ன 3000 ரூபா இருக்கு? அவ்வளவுதான் கொடுத்தாங்க ரேடன் கடையில. 3000 ரூபா கொடுத்தாங்களா? ஆமா ஆமா. 3 லட்சம் ரூபாய்க்கு நான் கடன் வாங்கி ஜாமான் வாங்கி வச்சிருக்கேன். பொங்கலுக்கு மட்டும் ஜாமான் இருக்கணும், அவனுக்கு பணம் கொடுக்கணுமா இல்லையா? பொங்கலுக்கு நான் பணம் கொடுக்கணுமா வேண்டிய இல்லையா? அப்படித்தான் ஜாமான் இருக்க முடியும். நீங்க எவ்வளவு கடை? 3 லட்சம் ரூபா வச்சிருக்கீங்க. 3 லட்சம் ரூபா கடை இருக்கு. ஏன் நீங்க 3 லட்சம் ரூபா கடை வைக்கல, நான் 1000 ரூபா கடை வச்சா என்னங்கறேன்? ஜாமான் வேணுமா வேண்டாமா? தம்பி அங்காடியில கியூல நிக்கிறான். 3000 ரூபா பணத்தை வாங்குறான். பணம் வாங்கவும் கியூல நிக்கிறான். இங்க பிராந்திகள்லையும் கியூல நிக்கிறான். கொண்டியா குடிச்சு வீணா குட்டிச்சாரா போறானுவ. நான் ஏதோ கொடுத்தாங்களே அதை வாங்கியாந்து போய் பொண்ணுக்கு வருஷம் வைப்போம் அப்படின்னு இந்த பணத்தை கொண்டு ஜாமான் வாங்குறேன். நீங்க கோச்சிக்கிறீங்க. நீங்க கடை சாத்திரத்துக்குள்ள அதுக்கு 1000 ரூபாய் கொடுத்துட்றேன். சாமான கொடுங்க. நான் இன்னைக்கு வருஷம் கொண்டுகிட்டு போகணும். நீங்களும் பொண்ணுக்கு வருஷம் கொடுக்கணுங்க. நீங்க சொல்றது நியாயம்தான். இல்லைங்களே எல்லாம் கியூல நிக்கிறானுவோ. நானும் பார்த்தேன். அங்கேயும் நிக்கிறான். நீங்க சொல்றது எல்லாம் வாஸ்தவம் தான். நான் ஒரு 9 மணிக்கு கடை போட்டுவேன். அந்த 9 மணிக்குள்ள கொண்டாந்து பணத்தை கொடுத்துருங்க. டிரைவர் தம்பி வாங்க. இதை கொண்டே கார்ல வைங்க. டிக்கில டிரைவர் ஒன்றும் சொல்லிவிடாது. அது வேறையா? ஆமா ஆமா. எனக்கு வாடகை என்ன கடனா இல்ல? எவ்வளவு வாடகை? 1000 ரூபா. 3 டிவா வாங்கிங்க. 3 டிவாவா? ஆமா. எப்படியும் அடுத்த பொங்கலுக்கு 5000 ரூபா கொடுப்பாங்க. அதுல எல்லாம் செட்டில் பண்ணிட வேண்டியதுதான்.